உயர்நீதிமன்றங்களில் 226 பயன்படுத்தி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மூலமாக மக்களுக்கு வழக்காடிகளுக்கும் சிறந்த தீர்ப்பாக வரப்பெற்றுள்ளது. ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தின் அகலமான பரப்பளவு கொண்டது. இன்கரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த சரத்தை பயன்படுத்தி தான் இந்த எளிய மக்கள் மற்றும் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த சரத்தின்படி தான் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியும். ரிட் வழக்கு என்பது காவல் நிலையத்துக்கு எதிராகவோ காவல் அதிகாரிகளுக்கு எதிராகவோ இந்த 482 பயன்படுத்தி தகுந்த உத்தரவு பிறப்பிக்க முடியும். ஏனென்றால் காவல் அதிகாரிகள் ஒரு நபர் மீது பொய்யான புகார் மனு மீது புகார் பெற்று அவர் மீது பொய் வழக்கு என்னுடைய பெயர் பிரபு. நான் கடந்த 15 வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். நான் ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற எல்லா வழக்கிலும் ஆஜராகி என்னுடைய வழக்கறிஞர் தொழிலை செய்து வருகிறேன். தற்பொழுது பேசப்படக்கூடிய தலைப்பு செக்ஷன் 482 482 குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு படியும் இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு சரத் 226 படி இதன் விளக்கமாக இதன் காணொலி வாயிலாக நான் கூற விரும்புகிறேன். முதலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 226 படி உள்ள உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு பற்றி தற்பொழுது இந்த தலைப்புகளில் பேசலாம். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 226 உச்சநீதிமன்றத்தின் சரத்து உச்சநீதிமன்றத்தில் உள்ள தாக்கல் செய்யக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 32 படி அதைவிட அகல பரந்த விரிந்த பரப்பளவு கொண்டது. ஏனென்றால் உயர்நீதிமன்றங்களில் 226 பயன்படுத்தி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மூலமாக மக்களுக்கு வழக்காடிகளுக்கும் சிறந்த தீர்ப்பாக வரப்பெற்றுள்ளது. ஏனென்றால் 226 உயர்நீதிமன்றத்தின் அகலமான பரப்பளவு கொண்டது. இன்கரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த சரத்தை பயன்படுத்தி தான் எந்த எளிய மக்கள் மற்றும் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த சரத்தின்படி தான் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியும். ரிட் வழக்கு என்பது ஒரு அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய கடமையை செய்ய தவறும் போது அந்த அரசுக்கு எதிராக அந்த நம்ம கோரிக்கையை செயல்படுத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். இந்த வழக்கு பொதுவாக அடிப்படை உரிமைகளை மீறப்படும் போது அரசு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்க வேண்டிய பணி உயர்வு பணப்பலன் மற்றும் இதர கடமைகளை செய்ய தவறும் பொழுது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 226 படி உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்து அதன் மூலம் பரிகாரம் கிடைப்பது வழக்கமாக உள்ளது. ஏனென்றால் இந்த 226 உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உடனடியாக அந்த தீர்வு நமக்கு கிடைக்க இருப்பதால் இதனை உயர்நீதிமன்றத்தின் இன்கரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க. இது உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு 32 தாக்கல் செய்யப்படும் பிரிவுக்கு அதைவிட அதிகமான பரப்பளவு கொண்டது. ஏனென்றால் 32 அடிப்படை கடமைகளை அடிப்படை உரிமைகளை மீறப்படும் பொழுது மட்டும்தான் தாக்கல் செய்யப்பட முடியும். இதர பரிகாரங்களை கோரி உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் அவ்வாறு தாக்கல் செய்யப்படுவது உயர்நீதி மட்டும்தான். அதனால தான் இதை இன்கரண்ட் பவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்த சரத்தின்படி தான் கீழ்மட்டத்திலிருந்து எளிய மக்கள் தன்னுடைய ஒரு பட்டா வழங்க கோரியும் தன்னுடைய பட்டாவை ரத்து செய்யும் போதும் அரசு அதிகாரிகள் தவறாக நடக்கும்போது அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கடமைகளை செய்ய தர கோரி பல்வேறு வழக்குகளில் தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தின் மூலம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று பல தீர்வுகளை கண்டுள்ளது. அதே போல குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 482 இன்கரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதே 226 படி தான் 482 இந்த ரெண்டும் தான் ஹைகோர்ட்டுக்கே உள்ள பெரிய அதிகாரம். ஏனென்றால் இந்த 2 பிரிவின்படி ஹைகோர்ட் மிக பெரிய அதிகாரத்தை கொண்டுள்ளது.
குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் குற்றவியல் ஒரு காவல் நிலையத்துக்கு எதிராகவோ காவல் அதிகாரிகளுக்கு எதிராகவோ இந்த 482 பயன்படுத்தி தகுந்த உத்தரவு பிறப்பிக்க முடியும். ஏனென்றால் காவல் அதிகாரிகள் ஒரு ஒரு நபர் மீது பொய்யான புகார் மனு மீது புகார் பெற்று அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவது வழக்கம். அதனை உடனடியாக ரத்து செய்வது கோரி முறையிட வேண்டிய இடம் ஒன்று உயர்நீதிமன்றம் மட்டும்தான். ஏன்னால் அந்த அதிகாரம் உயர்நீதிமன்றம் மட்டத்துக்கு தான் உள்ளது. அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டால் உடனடியாக உயர்நீதிமன்றம் தலையிட்டு அந்த முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்ய வழிவகை செய்துள்ளது. ஏன்னா இவ்வாறு செய்வதனால் பொய் வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தவிர்க்கப்படும். அதனால் மக்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் இந்த அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பொய் வழக்கில் தாக்கல் செய்யப்படுவது மிக குறைவாக உள்ளது. இதன் அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 452 படி தாக்கல் செய்யப்பட்டு பொய் வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதன்போல ஒரு வழக்குகளில் இடையிடையே நடக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களுக்கு எதிராக ஒரு பரிகாரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்துள்ளது. இதனால் நம்ம உயர்நீதிமன்றத்தின் பெரிய ஒரு அதிகாரம் கொண்ட பிரிவு என்றால் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 452 மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 தான். இந்த 226 தான் உயர்நீதிமன்றம் உயிர்நாடி. இந்த உயிர்நாடியை பயன்படுத்தி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இன்று பெரிய ஒரு தீர்ப்புகளின் மூலமாக எல்லாருக்கும் தரக்கூடிய தீர்ப்புகளாக உள்ளது. அதுபோக இந்த 226 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம். பொதுமக்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் உரிமை மீறப்படும் பொழுதுதான் அவர் வழக்கை தாக்கல் செய்யப்பட முடியும். அதாவது வேற வகையில் செய்ய முடியாது. ஆனால் பொதுநல வழக்குகளில் பாதிக்கப்படாத வேற ஒருவரும் அந்த பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் ஒரு பொது நபர் இவர்கள் மூலியமாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த பகுதியில் இது கிடைக்கவில்லை, இது அரசு செய்ய தவறிவிட்டது, இது செய்து தரக்கோரி தாக்கல் செய்யப்படலாம். இந்த வழக்குகள் பொதுநல வழக்குகள் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகளின் மூலமாக பல்வேறு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு அரசு அதிகாரிகள் செயல்பட்டு ஒரு தமிழ்நாட்டில் வளர்ச்சி மாநிலமாக்குவதற்கும் இந்த பொதுநல வழக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் கோயில்களில் இன்றும் சுகாதாரம் இருப்பதற்கு காரணம் பல்வேறு நபர்கள் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து தரக்கூடிய வழக்கின் மூலமாக தரப்பட்டுள்ள தீர்ப்புகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி குற்றாலம் அருவியில் பல்வேறு நபர்கள் குளித்து அந்த அசுத்தமாக செய்யப்படுவதால் அதை அசுத்தமாக இருப்பதை தவிர்க்க சுத்தமாக இருப்பதை வேண்டியும் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று அதன் மூலமாக குற்றாலம் அருவி பாதுகாப்பாக உள்ளது. அதே போல் நம்ம வாட்டர் பாடி நீர்நிலை புறம்போக்கு யார் ஆக்கிரமிப்பு செய்தாலும் அதை தடுப்பதற்கு இந்த 226 பயன்படுத்தி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு ஆறுகள் சுற்றுச்சூழல் படி பாதுகாக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக தாமிரபரணி ஆறு, காவேரி, வைகை ஆறு போன்ற பல்வேறு ஆறுகளின் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த ஆறுகளின் போக்குத்தன்மையை பாதுகாத்து பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த 226 மற்றும் 452 உயர்நீதிமன்றத்தின் உயிர்நாடி என்று சொல்லலாம். இந்த இரு பிரிவுகளின்படி உயர்நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளது என்பதை இந்த காணொலி மூலமாக நான் கூற விரும்புகிறேன்.